கண்டிப்பா நான் தான் சொல்லிருக்க முடியும். அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க? லவ் ஜர்னி அதான் ஸ்கூல்ல நாங்க ஒண்ணா படிச்சோம். எனக்கு அவங்கள 6th இருந்து தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சது. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் ப்ரொபோஸ் பண்ணேன். நோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆமா சார், ஆமா ஸ்கூல்லயே. உங்க அடுத்த படத்துக்கு முந்தி உங்க பேபி ரிலீஸ் இல்ல சார், தெரியல சார். அதெல்லாம் இன்னும் பிளான் பண்ணல சார். ப்ரொடியூசர் கொடுத்த கார்ல எங்க ஃபர்ஸ்ட் போனீங்க? ப்ரொடியூசர் கொடுத்த கார்லையா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ரொம்ப நாளா என்ன ஈஸியாக கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டு நான் கூட்டே போனதில்லை. ஏன்னா பைக் தான் வச்சிருந்தேன். பைக்ல போனால் வெயில் அடிக்கும், இன்னொரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதை ஃபர்ஸ்ட்டாக ஈஸியாக போனோம் பைக், ஐ மீன் காரில் நாங்கள் 2 பேரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. அவ்வளோ பேர் ப்ரெஸ் மீடியா லைவ் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சார் நாங்கள் என்னன்னா நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது வந்து கல்யாணத்துக்கான ப்ரப்போசல். நாங்கள் ஸ்கூல்ல இருந்தே எங்களுக்குள்ள லவ் தான். ஸோ எனக்கு வந்து அது அந்த ஸ்டேஜில் வந்து கல்யாண ப்ரப்போசல் தான் நான் பண்ணியிருந்தேன். என்னை கல்யாணம் பண்ணி, ஏன்னா அது வரைக்குமே நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தோம். அடுத்த கட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்கல. அந்த டைமில் தான் எனக்கு சரி கல்யாணம் பண்ணி எனக்கு படம் நடந்துச்சு. ஏன்னா நான் படம் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். ஏன்னா இவங்க அது யோசிக்கல. ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடச்சி ரிஜெக்ட் ஆகும்போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வா, ஏன்னா நான் ரொம்ப லோவாக இருக்கேன், தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா படம் பண்ணிட்டு நான் என்னைக்கு என்னால் அவங்க நல்லா பார்த்துக்க முடியும், நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அன்னைக்கு கல்யாணம் போகணும்னு நினச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்பினேன். அன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன் சார். அதுதான்.